அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சிவனின் சக்தி வாய்ந்த இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்கள், நீங்கள் நினைத்தது நடக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைய தினம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை. இந்த திங்கட்கிழமை அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பான நாளுன்னே நான் சொல்லுவேன். இந்த திங்கட்கிழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானை வழிபாடு செய்வதற்குரிய ஒரு கிழமையாகும். இந்த திங்கட்கிழமை சந்திர பகவானினுடைய ஆதிக்கம் நிறைந்த நாள். இந்த சந்திர பகவானுக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் சிவபெருமான் தான். தன்னுடைய தலையில் 3ஆம் பிறையத்தான் சூடியிருப்பார். அப்போ சந்திர பகவானுக்கு அதிபதி சிவபெருமான். நம்ம சிவபெருமானை வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் இருக்கும். இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கஷ்டம் இருக்குது. யாருக்கு தாம இந்த உலகத்தில் கஷ்டம் இல்லை, எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குது. அவங்க வாழ்க்கை முறைக்கு ஏற்றவாறு அவங்கவிங்களினுடைய பிரச்சனைகள் பெரிதாகவோ சிறிதாகவோ இருக்குது இல்லையா? அப்போ இந்த பிரச்சனையெல்லாம் நம்மளுக்கு தீரணும், நம்மளும் வாழ்க்கையில் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணும். இந்த கடன் பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை உறவினர்களுக்கு இடையே பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, குழந்தைகள் நன்றாக படிக்க மாட்டேங்கிறாங்க, குடும்பத்தில் வறுமை கஷ்டம், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் சரிங்க, நம்மளுக்கு இந்த உலகின் முதற் கடவுளாக விளங்கக்கூடிய இந்த சிவபெருமானை நினைத்து இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை சொன்னீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அது அனைத்தையும் நொடி பொழுதில் சிவபெருமான் தீர்த்து வைப்பார். சிவபெருமானை வழிபாடு செய்ய செய்ய மற்ற தெய்வங்கள் கூட நம்மளுக்கு சோதிக்கும். ஆனால் சிவபெருமான் நம்மளை சோதிக்கவே மாட்டார். நம்ம எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு அவரை வழிபாடு செய்கிறோமோ, அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, இவங்களுக்கு இந்த வரம் கேட்குறாங்களே கொடுக்கலாமா வேணாமா, இது எதையுமே யோசிக்க மாட்டார் சிவபெருமான். உடனடியாக தன்னை அவ்வளவு நம்பிக்கையோடு வழிபாடு செய்கிறாங்களே அவங்க கேட்டதை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே சிவபெருமான் எதையும் யோசிக்காமல் கேட்ட வரத்தை கொடுக்கக்கூடியவர் தான் சிவபெருமான். அப்படிப்பட்ட சிவபெருமானை இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி திங்கட்கிழமை அன்று நீங்கள் சிவனை வழிபட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து இனிமேல் செல்வச் செழிப்பையும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் உங்களுக்கு கொடுப்பார். அந்த அளவுக்கு மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போது உங்கள் வீட்டில் நீங்கள் சிவலிங்கம் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வீட்டிலையே பால் கொண்டு அபிஷேகம் செய்து இந்த மந்திரத்தை தாராளமாக நீங்கள் சொல்லலாம். அம்மா எங்கள் வீட்டில் சிவலிங்கம் எல்லாம் கிடையாது, குடும்பத்தோட ஃபோட்டோ தான் வச்சுருக்கோம். ஏன்னா சிவபெருமானினுடைய தனியாக இருக்கிற புகைப்படத்தை நம்ம வீட்டில் வச்சு வழிபாடு செய்ய மாட்டோம் இல்லையா? அப்போ என்ன பண்ணுவோம், குடும்பத்தோடு இருக்கக்கூடிய திருவுருவ படத்தை வச்சு தான் நம்ம வழிபாடுகள் செய்வோம். அந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருந்தது அப்படின்னா அதையும் வச்சு நீங்கள் வழிபாடு செய்யுங்க. எதுவுமே இல்லைம்மா எங்கள் வீட்டில் சிவலிங்கமும் கிடையாது, சிவபெருமானினுடைய திருவுருவ படமும் எங்ககிட்ட கிடையாது அப்படிங்கிறவங்க சாதாரண மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றுக்கோங்க. இதில் என்னென்னா நம்மளுக்கு அண்ணாமலையார் ஜோதி ரூபத்தில் தான் தரிசனம் தந்தார் இல்லையா? ஆதியும் இல்லாமல் அந்தமும் இல்லாமல் ஜோதி ரூபத்தில் நம்மளுக்கு தரிசனம் தந்து கொண்டிருப்பவர் தான் சிவபெருமான். அப்போ அந்த ஜோதியில் நீங்கள் சிவபெருமானை ஆகாவனம் செய்து இந்த மந்திரத்தை 108 முறை பாராயணம் பண்ணுங்க. என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் சிவலிங்கம் வச்சுருக்கிறீங்கன்னா பால் கொண்டு அபிஷேகம் செய்து இந்த மந்திரத்தை சொல்லணும். திருவுருவப்படம் வச்சுருக்கிறீங்கன்னா நல்ல வாசனை நிறைந்த மலர்களை வச்சுக்கோங்க. உங்களுக்கு கிடைத்தால் அந்த வில்வ இலைகள் கிடைத்தால் வச்சுக்கோங்க. கிடைக்கலம்மா நாங்கள் வெளி மாநிலத்தில் இருக்கிறோம், வெளிநாட்டில் இருக்கிறோம், எங்களுக்கு இந்த வில்வ இலைகள்லாம் கிடைக்காது அப்படிங்கிறவங்க அது ஒன்றும் தப்பே கிடையாது. உங்கள்கிட்ட என்ன பூக்கள் இருக்குதோ அதை கொண்டு நீங்கள் அர்ச்சனை செய்யலாம். மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் சோமேஸ்வராய நமக, ஓம் சோமேஸ்வராய நமக, ஓம் சோமேஸ்வராய நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லி சிவபெருமானை மனதார வழிபாடு செய்யுங்க. இது எத்தனை நாள்மா நம்ம செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தினமும் செய்கிறது அப்படின்னா தாராளமாக செய்யலாம். ஆனால் குறைந்தது ஒரு மண்டலம் நம்ம செய்யணும். 48 நாட்கள் ஒரு மண்டலம் அப்படிம்பாங்க. அந்த 48 நாட்கள் சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் என்ன வேணாலும் பிரச்சனை இருக்கட்டுங்க, எங்கள் வீட்டில் அவ்வளவு வறுமையில் இருக்கிறோம், கஷ்டத்தில் இருக்கிறோம், நீங்கள் இதை செய்ய சொல்கிறீங்க
சொல்கிறீங்களே, வேலைக்கு போனால் தானே நம்ம குடும்பம் முன்னேறும், வழிபாடு செஞ்சால் முன்னேறிடுமா? எல்லாருமே தான் அங்கே வேலைக்கு போகிறாங்க, எல்லாருமே தான் சம்பாதிக்கிறாங்க, எல்லாருமே பணக்காரங்களாக இருக்காங்களா? எல்லாருமே அம்பானியாக இருக்காங்களா? இல்லை. அவங்கவுங்களுக்கு என்னென்ன இருக்கணுமோ ஏற்றத்தாழ்வோடு தான் இருக்குது. அப்போ நம்மளும் அம்பானி ஆகணும், நம்மளும் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா சில பரிகாரங்கள் வழிபாடுகளை வந்து தாராளமாக நீங்கள் செய்யணும். இப்போ அம்பானியாகவே இருந்தாலும் அவரும் சில சூட்சமமான வழிபாடுகளை அவர்கள் செய்கிறார்கள். அவங்களாம் வெளியில் வந்து சொல்லிகிட்டு இருக்க முடியாது இல்லையா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு திங்கட்கிழமையும் எவ்வளவு கஷ்டத்தில் நீங்கள் பிரச்சனையில் இருந்தாலும் அதையெல்லாம் ஒரு ஓரமாக வச்சுட்டு புதுசாக நீங்கள் சிவலிங்கம் வாங்குறீங்கன்னாலும் வாங்கி வச்சுக்கலாம், அதில் தப்பே கிடையாது. வீட்டில் நீங்கள் வாங்கி வச்சு அபிஷேகம் செய்து இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் சோமேஸ்வராய நமக. காலையில் எந்திரிங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் நம்பிக்கையோட வழிபாடு செய்கிறீங்களோ அப்போ வந்து உங்களுக்கு அதனோட முழு பலனும் வந்து உங்களுக்கு கிடைத்தே தீரும். நம்பிக்கையோடு செய்யுங்க. சிவபெருமானை நம்பினா எப்பவுமே அவர் நம்மளை கைவிடவே மாட்டாருங்க. அதனால் இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லுங்கள். ஏன் நம்ம திங்கட்கிழமை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோமவார திங்கட்கிழமைன்னு ஒன்று இருக்கும். நம்ம கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய திங்கட்கிழமையில் சோமவார விரதம் இருங்க அப்படின்னு நம்மளுடைய சேனல்லே அதை பற்றி ஒரு பதிவு போட்டிருந்தோம். இந்த திங்கட்கிழமை அப்படின்னா அது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய திங்கட்கிழமை தான் சோமவார விரதம் அப்படிங்கிறது கிடையாது. நம்மளுக்கு மாதத்தில் எல்லா நாட்களிலும் இருக்கக்கூடிய திங்கட்கிழமையும் சோமவார விரதம் இருக்கக்கூடிய நாள் தான். உங்களால் கார்த்திகை மாதம் இருக்க முடியாவிட்டாலும் திங்கட்கிழமையில் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டு இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி, எவ்வளோ கவலைப்பட்டாலும் சரி, அதை அனைத்தையும் நொடி பொழுதில் தீர்த்து வைப்பார். நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனை தீர்ந்தா போதும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கட்டாயம் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்கள் குடும்பத்தில் படிப்படியாக இருக்கக்கூடிய குழப்பங்கள், மன வருத்தங்கள், சஞ்சலப்புகள், கோபங்கள், சண்டைகள், வறுமைகள் அனைத்தையும் நீக்குவார் சிவபெருமான். நம்பிக்கையோடு நீங்கள் செய்ய வேண்டியது இந்த வழிபாட்டையும் இந்த மந்திரத்தையும் மட்டும்தான். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சொல்வது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இதை வந்து பெண்கள் மாதவிடாய் காலத்தில் கண்டிப்பாக செய்யக்கூடாதுங்க. ஏன்னா நம்ம இது பூஜை அறையில் செய்யக்கூடிய வழிபாடு தான். அப்போ நம்ம மாதவிடாய் காலம் அந்த 5 நாட்களோ 3 நாட்களோ தவிர்த்து விட்டு மற்ற நாட்களில் நீங்கள் தாராளமாக செய்யலாம். இப்போ தொடர்ந்து 48 நாட்கள் சொன்னீங்களேம்மா, இதில் இடையில எங்களுக்கு மாதவிடாய் காலம் வரும், அதை ஸ்கிப் பண்ணிடலாமான்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணுன்ற அவசியமெல்லாம் கிடையாது. இதில் ஆண்களுக்கு ஒன்றுமே இல்லை. நீங்கள் தொடர்ந்து கண்டினியூஸாக 48 நாட்கள் தாராளமாக செய்யலாம். நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரணும் அப்படின்னா நம்ம ஒருபடியாவது நம்ம எந்திரிச்சு அந்த வழிபாட்டையாவது செஞ்சால் மட்டும்தானே கடவுள் நம்மளை பார்ப்பார். எதுவுமே செய்யாமல் கடவுள் நம்மளுக்கு காப்பாற்றுவார்னு உட்கார்ந்துட்டு இருக்கிறதுல என்ன பலன் இருக்க போகுது சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளும் கஷ்டங்களும் கவலைகளும் தீர வேண்டும் அப்படின்னா நம்பிக்கையோடு இந்த மந்திரத்தை சொல்லி சிவபெருமான வழிபாடு செய்யுங்க. முடிந்தால் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. இதை வந்து சுத்தபத்தமாக இருக்கும்போது மட்டும்தான் செய்யணும். அசைவம் சாப்பிட்ருந்தா இந்த வழிபாட்டை செய்யக்கூடாது. இந்த வழிபாடை செய்த பிறகு அசைவம் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக சாப்பிட்லாம். மறுநாள் நீங்கள் தலையோடு குளிச்சுட்டு உங்கள் பூஜை அறையில் தீபம் ஏற்றி வச்சு இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து சொல்லி பயன்பெறுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கெட்டதும் நீங்கி வாழ்க்கையில் எல்லாமே இனி நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி.